பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட். கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் போயிட்டு ஒரு நிமிஷம் இங்கே இருக்கும்போது வந்துடுறேன்னு பாண்டியன் போயிடுவாங்க. கதிருமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அங்கே போயிடுவாங்க. அப்போ வந்து கோமதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தேவையாடி, இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டுக்கு வர மாதிரி அடிச்சு ஊருக்காரங்கெல்லாம் என்னென்ன பேசுவாங்க அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நினச்சிட்டு கோமதி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா குமார் அவங்களுடைய அப்பாவும் வராங்க. குமார் அரசியவே பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாடா, இந்த வயசில் உனக்கு ஜெயிலு இதெல்லாம் அப்படின்னு மனசில் கோமதி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டே மகனே, நீ கவலைப்படாதடா, கண்டிப்பாக வந்து நீ ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், அப்பா நான் இருக்கல, அப்புறம் ஏன்டா நீ கவலைப்படுற அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே குமாருக்கு ஒரு பதட்டம் ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அதை பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. அந்த கவுண்டில் போயிட்டு ரெண்டு பேருமே நிற்கிறாங்க. அப்போ வந்து குமாரோடைய அட்வொகேட் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் வீட்டு சைடு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறாங்க. இங்கே அரசியுடைய அட்வொகேட்டும் மாறி மாறி பேசிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நீ என்னப்பா பண்ண அப்படின்னு குமார் கிட்ட விசாரணை போகுது. அப்போ குமார் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், எல்லா தப்பும் பண்ணதுமே நான் தான் அப்படின்றாங்க. அதாவது எல்லா விஷயத்தையுமே ஒத்துக்கிறாங்க. அரசியை வந்து இது மாதிரி வந்து கடத்தி கூட்டிகிட்டு போனது நான் தான் அப்படின்ட்டு அவங்களுடைய வாயால் எல்லா உண்மைகளும் ஒத்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குமாரோடைய அட்வொகேட் இருந்துட்டு மேலே நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன்றாங்க. இங்கே பாருங்க, அவரே தன்னை வாயாலிருந்து எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாரு. இப்போ நீங்கள் பேசி எதுவும் ஆக போகிறதில்ல, நீங்கள் போய் உக்காடுறீங்களான்றாங்க. இங்கே பாரும்மா, தப்பு பண்ணவரே வந்து குற்றத்தை ஒத்துக்கினாரு, உங்களுடைய பக்கம் இருக்கிற நியாயம் என்ன, நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்றாங்க. அரசு எல்லாருடைய முகத்தை பார்த்துட்டு நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் தெரிய வருது பாண்டியன் கிட்ட முன்னாடி அரசு பேசியிருக்காங்கட்டு. அதாவது அந்த சீன்ஸை காமிக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா கிட்ட, அப்பா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், சொல்லுமா அரசு, என்ன விஷயம்ன்றாங்க. இல்லை குமார் மேலே கொடுத்த கேஸை நம்ம வாபஸ் வாங்கிடலாமா அப்படின்றாங்க. என்ன பேசிட்டு இருக்க, அவன் பண்ணதெல்லாம் மறந்துட்டியாப்பா, அவன் பண்ணது எதையும் மறக்கல, ஆனால் அவன் ஜெயிலுக்கு போனால் அந்த குடும்பமே கஷ்டப்படும்ப்பா, அதை யோசிச்சு தான்ப்பா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குமார் ஜெயிலுக்கு போயிட்டு அந்த குடும்பம் பாடுபடும், நாங்கள் இருக்கிற வரைக்கும் அப்போ தான்ட்டு எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்றாங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து மாறலப்பா, உண்மையிலே எனக்கு அவனை கடத்திட்டான்ற கோவம் வெறி இன்னும் இருக்குது, ஆனால் அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான்ப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க. பாண்டியன் சம்மதம் சொன்னதுனால தான் இப்போ வந்து அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பண்ண தப்ப அவர் வாயால் வர வைக்கணும்னு நினச்சா வர வச்சுட்டு அதனால கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி, குமாருக்கே ரொம்ப அதிர்ச்சி. அதுக்கப்புறம் என்ன பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கோவப்படுறாங்க. டே கொஞ்சம் பொறுமையாருடா அப்படின்னு பாண்டியன் தடுத்துடுறாங்க. அவர் ஏதோ ஒன்று பேசுகிற, நீ பொறுமையாருன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இங்கே வந்து ஒன்றுமே புரியல கோமதிக்கெல்லாம். ஆனால் கோமதிக்கு அரசு இப்படி ஒரு விஷயம் சொன்னது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல குமாருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அந்த இடத்துல கை எடுத்து அரசிக்கு நன்றி சொல்றாங்க. பையன் ஜெயிலுக்கு போக மாட்டான்ட்டு இந்த இடத்துல சக்திவேலுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து வரக்கூடிய பிரமுல என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.